எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாஷ் பேஷன். வாஷ் பேஷனுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் வாஷ் பேஷன் வந்து கீழே பாட்டம்லாம் எதுவும் வராது. அதுக்கு வந்து நம்ம செப்ரேட்டாக தான் பண்ணணும். அதே நீங்கள் இப்போ அந்த கிச்சன் செல்ஃப் மேலே அவங்க வச்சுருக்குறாங்க. அதை வந்து நம்ம பைப் லைன் வந்து அந்த வாட்டர் லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலான் போது தான் யோசித்து சரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு. ஆனால் நார்மலாக வந்து செப்ரேட்டாக பண்ணும்போது அந்த வாஷ் பேஷனுக்கு வந்து தனியாக இப்போ ஒரு வால் பக்கத்தில் வைக்கிறீங்கன்னு போது நார்மலாக வாஷ் பேஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னு போது ஒரு பாக்ஸ் மாதிரி க்ளீனாக ஒரு பாக்ஸ் செஞ்சு அதுக்கு டோர் போட்டு மேலே அந்த வாஷ் பேஷன் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கீழே ஏதாவது துண்டு அந்த மாதிரி விஷயத்த யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இங்கே வந்து கிச்சன் இவங்களுக்கு இடம் அந்த இடத்துல கரெக்டான இடம் இல்லாதனால கிச்சன்லேயே வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த வாஷ் பேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது அப்படியே அவ்வளோதான் அந்த வாஷ் பேஷன். இதுக்கு வந்து கீழே சும்மா ஏன்னா ஹைட் அதிகமாகிடும். அதனால் ஒரு 2 இன்ச்சில் ஃப்ரேம் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே பீஸ் கட்டிவிட்டு அதுக்கு மேலே அது பாக்ஸ் அந்த வாஷ் பேஷன் வச்சு வாட்டர் லைனுக்கு மெயினாக இதில் எப்படி கொண்டு வரணுன்றது தான் விஷயம். இது 2 ஹோல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாட்டர் லைன் பைப்பை வந்து உள்ளே வர்ற பைப்பையும் மறைக்கணும், அது டைட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு போது தான் ஃப்ரேம் மாதிரி பண்ணி உட்கார வச்சுட்டு அதுக்கு பின்னாடி பேக் சைடில் ஃப்ரேம் வந்து இன்னொரு ஃப்ரேம் செஞ்சு கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி அந்த பைப் லைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஒரு ஐடியா. இதுதான் இந்த ஒர்க்கு. இந்த வாஷ் பேஷன் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 3000 சில்லறைன்னு வருது. இது இப்போ நல்லா ட்ரெண்டில் இருக்குது. இது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா டீசெண்டாக ஒரு ரிச் லுக்காக கொடுக்கும், நல்லாயிருக்கும். நம்ம செப்பரேட்டாக செய்யும்போது பாக்ஸ் செஞ்சு பாக்ஸ் மேலே சும்மா வைக்கிறது தான் அப்படியே. இப்போ நார்மலான வாஷ் பேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்று செவுத்தில் ஃபிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா கீழே அதுக்கு ஒரு பாட்டம் தனியாக ஒன்று வாங்கியிருப்பாங்க. ஆனால் இது வந்து கீழே வந்து ஸ்கொயராகவே வரும், அப்படியே சதுரம் வைக்கிற மாதிரி வரும் க்ளீனாக. அதனால் இது வந்து நார்மலாக வச்சுக்கிற மாதிரி தான், ஃபிட் பண்ணுற மாதிரி வராது. மேலே அப்படியே அந்த பைப் லைனில் டைட் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க அது எந்த இடத்துல. அதுக்கு தனியாக நம்ம ஒரு பாக்ஸ் வேணும். நான் ஏற்கனவே இது ஒரு வீட்டில் செஞ்சுருக்கேன். இப்போ இது 2ஆவது டைமாக இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக செஞ்சுருக்கணும். ஆனால் அது அந்த இடம் இல்லாதனால அவங்க கிச்சன்கிட்ட வச்சுருக்கிறதுனால நாம் வந்து அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக செய்யணும். இப்போ நான் அது என்ன எப்படி செய்கிறேன்றதை மட்டும்தான் நான் காட்டுறேன். நீங்கள் வீடியோ இப்போ கண்டினியூ பாருங்கள். மைக்கை ஒட்டி ஃபினிஷிங் அப்புறம் நான் அது உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. நல்லா லுக்கு பயங்கரமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இன்னும் அந்த வாஷ் பேஷனுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு உபயோகமான விஷயத்த நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திக்கங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.